ஹோம்மேட் ஹார்லிக்ஸ்னு ஒன்று தயாரித்தேன். எல்லாருக்கும் பக்கத்தில் இருக்க எல்லாருக்கும் கொடுத்து அதையே நீங்கள் ஒரு பிஸ்னஸாக பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சிறுதானியம் மட்டும் இல்லாமல் பாரம்பரிய அரிசியிலையும் நிறைய பலகாரங்கள் நாங்கள் முருங்கை முறுக்கு, பீட்ரூட் முறுக்கு, இந்த மாதிரி வெரைட்டிஸ் நிறையா கொடுத்துட்ருக்கோம். அது போக இப்போ நாங்கள் நிறைய மில்லட்டில் சத்து மாவு, மால்ட்டு வெரைட்டிஸ், அப்புறம் தொக்கு, ஊறுகாய், அந்த மாதிரி ஊறுகாய், தொக்கு இதெல்லாம் வேலைக்கு போகிற பெண்கள் அதே மாதிரி எல்லா கிளாஸஸும் இது மாதிரி மில்லட்டை பொறுத்து, அப்புறம் தொக்கு வெரைட்டி, இந்த மாதிரி நிறையா கிளாஸஸ் ஆன்லைன்லையும் எடுக்கிறேன், ஆஃப்லைன்லையும் எடுக்கிறேன். சர்டிஃபிகேட்டும் மக்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் ஆண்டாள் ஆழ்வார்சாமி. கடந்த 25 ஆண்டுகளாக ஸ்ருதி ஹெர்பல் லேபரட்டரிஸ்னு ஒரு கம்பெனி நடத்திட்டு இருக்கோம். இப்போ சில்வர் ஜூப்ளி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இதில் தொழில் முனைவோர்களை அறிமுகப்படுத்துகிறோம். இன்றைக்கி 8வது பேட்ச். 8வது பேட்சில் யார் அறிமுகப்படுத்துகிறோன்னு பார்த்தீங்கன்னா வசந்த கோகிலான்றவங்கள அறிமுகப்படுத்துகிறோம். காரைக்குடியிலேருந்து வந்திருக்காங்க. அவங்க பிஸ்னஸை பற்றி இங்கே பேச போகிறாங்க. நம்ம கேட்போம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வசந்த கோகிலா. நான் காரைக்குடியிலேருந்து வரேன். நான் ஸ்ரீ கந்தன் மில்லட் ஃபுட்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் முத தயாரித்த ப்ராடக்ட் ஹோம்மேட் ஹார்லிக்ஸ்னு ஒன்று தயாரித்தேன். அது என்னோடய ஹஸ்பண்ட்க்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க அதை சாப்பிட்டுட்டு எனக்கு இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் அதை எல்லாருக்கும் பக்கத்தில் இருக்க எல்லாருக்கும் கொடுத்து அதையே நீங்கள் ஒரு பிஸ்னஸாக பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் அதை பிஸ்னஸாக பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நான் இதுலேருந்து அதை பற்றி தேடிட்டே இருந்தேன். நிறைய கிளாஸஸ் போய் கற்றுக்கிட்டு அதில் நிறைய மில்லட் பற்றி, அப்புறம் சிறுதானியத்தை பற்றி. எல்லோரும் இன்றைக்கி சிறுதானியம் மில்லட்னா எல்லோரும் நான் பண்ணுறேங்கிறாங்க. ஆனால் நான் அதில் நிறைய கிளாஸஸும் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். இப்போ மில்லட்டு அப்படின்னா அந்த மில்லட் என்ன மாதிரி அதை யூஸ் பண்ணணும், அதை எப்படி நம்ம முதல்ல வாங்கணும், அதை எப்படி கழுவணும், எப்படி அதை ஒரு ப்ராடக்டாக தயாரிக்கணும் அப்படின்றத A to Z நான் ஃப்ரீ கிளாஸஸும் சொல்லித்தரேன், பெய்டு கிளாஸஸ்லேயும் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அதே மாதிரி நான் சிறுதானியம் மட்டும் இல்லாமல் பாரம்பரிய அரிசியிலையும் நிறைய பலகாரங்கள், இந்த மாதிரி முறுக்கு, அந்த மாதிரி அல்வா, அப்புறம் லட்டு வெரைட்டிஸ், அதாவது முறுக்கில் நாங்கள் முருங்கை முறுக்கு, பீட்ரூட் முறுக்கு, இந்த மாதிரி வெரைட்டிஸ் நிறையா கொடுத்துட்ருக்கோம். அது போக இப்போ நாங்கள் நிறைய மில்லட்டில் சத்து மாவு, மால்ட்டு வெரைட்டிஸ், அப்புறம் தொக்கு, ஊறுகாய், அந்த மாதிரி ஊறுகாய், தொக்கு இதெல்லாம் வேலைக்கு போகிற பெண்கள் அதெல்லாம் சத்தான பொருட்களை எடுத்துக்க முடியல. அவங்களுக்காக நாங்கள் தூதுவளை, அப்புறம் வல்லாரை, அப்புறம் பிரண்டை, இந்த மாதிரி எல்லாத்துலேயும் நான் தொக்கு வெரைட்டிஸ் கொடுத்துட்ருக்கோம். நான் ஏன் இந்த பிஸ்னஸ்குள்ளே வந்தேன் அப்படின்னா, என்னுடைய பிள்ளைங்களுக்கு நல்ல உணவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த பிஸ்னஸ்குள்ளே வந்தேன். அவங்களுக்கு ரொம்ப சளி, காய்ச்சல் இந்த மாதிரி இருக்கும்போது நான் ஹாஸ்பிட்டலுக்கே கூட்டிகிட்டு போக மாட்டேன். என்னுடைய வீட்டிலையே நான் அதுக்கு மருந்து தயாரித்து கொடுத்துருவேன். எங்கள் வீட்டில் இது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்குச்சு. அது எங்கள் ஏரியாவில் இருக்கவங்க, எங்கள் ஊரில் இருக்கவங்க எல்லாருக்கும் தெரியும். அம்மாவுக்கு 2 கையுமே காலெல்லாம் நடக்கவே முடியாது. ரொம்ப பெரிய பெரிய டாக்டர்ஸ்லாம் காமிச்சோம். அவங்களுக்கு சரியாகவே இல்லை. டேப்லெட் அந்த மாதிரி எடுத்துகிட்டே இருந்தாங்க. ஒரு 1 இயராகவே டேப்லெட்டு அந்த மாதிரி எடுத்துகிட்டு இருந்தாங்க. நாங்கள் தான் பிடிச்சி கூட்டிகிட்டு வருவோம். அந்த ஸ்டிக்கு வச்சு தான் நடப்பாங்க. அப்போது நான் அவங்களுடைய ஃபுட்டையே நான் மாற்றிட்டேன். என்னுடைய மில்லட்டில் அவங்களுக்கு டெய்லி கருப்பு கவுனி கஞ்சி, நிறையா மாப்பிள்ளை சம்பா கஞ்சி, இந்த மாதிரி சிறுதானியத்தில் நிறையா ரைஸஸ் இதெல்லாம் காலையில் உணவாக கொடுத்தேன். எப்போவுமே நம்ம சிறுதானியத்தை காலையிலும் மதியம் மட்டும்தான் எடுத்துக்கணும், நைட்டெல்லாம் எடுத்துக்கக்கூடாது. அந்த மாதிரி அவங்களுடைய ஃபுட்டையே நான் மாற்றி கொடுத்தேன். கொடுத்ததில் அவங்க 1 மந்த்லேயே அவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபுல்லாகவே ரெக்கவர் ஆகி இப்போ நல்லா அவங்க நடப்பாங்க. இப்போ அவங்களே சமைக்கிறாங்க. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு கேட்டாங்க, என்ன எப்படி க்யூர் பண்ணீங்க, யார்கிட்ட பார்த்தீங்க வச்சிங்க அப்படின்ட்டு. நான் அப்போ எல்லார்ட்டையும் சொன்னது, நம்ம நோய்களை கண்டு பயப்படக்கூடாது. நம்ம பாரம்பரிய உணவுகள்லேயே நம்மளுக்கு நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. அதை மட்டும் நம்ம தேடி கண்டுபிடிச்சி கரெக்டாக நம்ம சாப்பிட்டாவே போதும். அந்த அளவுக்கு நம்மளுடைய பாரம்பரிய உணவுகளில் நிறைய சத்துக்கள் இருக்குது. நான் அதே மாதிரி மக்களுக்கு நான் நஞ்சில்லா உணவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் இந்த ஃபுட்டு தயார் பண்ணி கொடுத்த மாதிரி தான் மக்களுக்கு நான் நஞ்சில்லா உணவு கொடுக்கணும் அப்படின்னு எல்லா ப்ராடக்ட்லேயும், என்னோடய எல்லா ப்ராடக்ட்லேயுமே ஃபுட் கலர், நோ
நோ ப்ரிசர்வேட்டிவ், நோ ஆயில், இந்த மாதிரி தான் நான் வந்து, அதாவது இப்போ ஊறுகாய் பண்ணால் கூட அது நான் செக்கெண்ணெய் வாங்கி தான் நான் அதில் ஊறுகாயோ தொக்கையோ செஞ்சு கொடுப்பேன். ஒருத்தவங்க வாங்கிட்டாங்க அப்படின்னா எனக்கு பல்க் ஆர்டராக வருது. என்னால் செஞ்சு கொடுக்க முடியாத அளவுக்கு எனக்கு வந்து அவ்வளோ ஆர்டர்ஸ் வருது. அந்த மாதிரி நல்ல உணவுகளை வந்து நான் வந்து மக்களுக்கு வந்து கொடுக்குறதுக்காக இந்த பிஸ்னஸ் வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து நான் வந்து சும்மா பண்ணலை, நான் அதில் வந்து குறைந்த விலையில் தரமான பொருட்கள் வந்து நான் கொடுத்துட்ருக்கேன். அதே மாதிரி எல்லா கிளாஸஸும் இது மாதிரி மில்லட்டை பொறுத்தோ, அப்புறம் தொக்கு வெரைட்டி, இந்த மாதிரி நிறையா கிளாஸஸ் வந்து நான் ஃப்ரீ கிளாஸஸும் எடுக்கிறேன், பெய்டு கிளாஸஸும் நான் ஆன்லைன்லேயும் எடுக்கிறேன், ஆஃப்லைன்லேயும் எடுக்கிறேன். சர்டிஃபிகேட்டும் மக்களுக்கு வந்து எல்லா என்கிட்ட கற்றுக்கிறவங்க எல்லாருக்கும் சர்டிஃபிகேட்டும் நாங்கள் ஃப்ரீயாகவே நாங்கள் வாங்கி கொடுக்குறோம். அதுபோக அவங்க வந்து நான் ஒருத்தவங்களுக்கு ஒரு கிளாஸ் நான் கற்றுக் கொடுத்தேன் அப்படின்னா அவங்க வந்து தொழில் பண்ணுற, அவங்க வந்து அதை கற்றுக்கிட்டு அதில் தொழில் பண்ணுற அளவுக்கு நான் அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன். சூப்பு வெரைட்டிஸ் வந்து நான் கொடுக்குறேன். அதில் வந்து ஆவாரம்பூ, அப்புறம் முருங்கை, தூதுவளை, இந்த மாதிரி சூப்பு வெரைட்டிஸ் வந்து நீங்கள் சுடுதண்ணி இருந்தால் போதும், நீங்கள் அந்த எங்களுடைய சூப்பு பவுடரை போட்டிங்கனாவே உங்களுக்கு சூப்பு வந்து ரெடி ஆயிரும். என்னுடைய ப்ராடக்ட் எதுவும் வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் தரேன், நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள். எந்த ஊராக இருந்தாலும் நான் கொரியர் அனுப்பி வைப்பேன். மிக்க நன்றி வசந்த கோகிலா, மிக சிறப்பாக பேசுனாங்க. அவங்க பாருங்க எவ்வளோ நல்லா மில்லட்டில் தான் நம்ம பண்ணுறேன்னு சொன்னீங்க. மில்லட்டில் எவ்வளோ நல்லா ப்ராடக்ட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ராடக்ட்ஸ் வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட நம்பர் இருக்குது, அவங்கள தொடர்பு கொண்டு ப்ராடக்ட் வாங்கிக்கிங்க. ஓகேங்க, தேங்க்யூ.